வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 22nd மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 8th ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேகேஆர் வெர்சஸ் லக்னோ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்சோட அப்டேட் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ இது ஈவினிங் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த மேட்ச் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை மேட்ச் எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நடந்த மேட்சஸ் எல்லாமே ஆப்போசிட் டீம், அதாவது நான் ஃபேவரட் டீம் தான் வின்னிங்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 3 மேட்ச் வந்து நீங்கள் மேட்சை ஆல்மோஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி போகும். அப்போது வந்து நல்லாவே செட் பண்ணுங்கள். ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா நானும் ஓரளவு கொஞ்சம் அந்த பாயிண்ட் எடுத்ததுனால தான் 2 சைடுமே டீம் கொடுத்துருப்பேன். ஸோ மும்பை சைடும் கொடுத்துருப்பேன், ஆர்சிபி சைடும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் அந்த டைமில் எனக்கு சில ஹிண்ட் கிடச்சதுனால தான் அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கீங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து நம்ம மேட்ச் யாருனாலும் வின் பண்ணட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ 2 டீம் சைடுமே போகணும். ஸோ இந்த டீம் வின் பண்ணால் எப்படி டீம் போகும், ஆப்போசிட் டீம் வின் பண்ணால் எப்படி போகும் அப்படிங்கிறதான் நம்ம மேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபேண்டசியில் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக வந்திருக்கீங்க, நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய மெயில்ஸ் அனுப்பிடுறீங்க, எனக்கு டைம் இல்லை. ஸோ நானும் மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மேட்சுக்கான அனலைஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால் ரிஸ்க்குன்னு இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் பர்டிகுலராக அதில் பார்த்தீங்கன்னா ஆசிக் பாய் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு யூஸர் பிரகாஷ், ஆதித்யா, சிவா, குமார், இவங்க எல்லாமே ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கீங்க. ஸோ ஜிஎல்லில் வந்து நேற்று ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு 1 லேக்காவது கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கான டே வந்து அந்த ஒரு நாள் தான் வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஒரு டெமோ டீம் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இப்போ வீடியோவில் வந்து ஃப்ளிப்சால்ட் வந்து ஃப்ளாப்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைமில் எடுக்கிறேன்னா ஒரு வேளை பிச்சு மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அசம்ஷன். ஸோ அப்போ ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் அவரை எடுத்து ஒரு டீம் மேக் பண்ணலாம், எடுக்காமல் ஒரு டீம் போடலாம். ஸோ அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் பேக்கப் டீம். ஸோ ஒரே கேப்டன் விசியை வச்சு ஒரு 3 பிளேயரை மாற்றி நீங்கள் ரொட்டேட் பண்ணி அடுத்தடுத்த டீம் கொண்டு போகிறது தான் பேக்கப் டீம். அப்போ ஒரு டீம் இல்லைனாலும் இன்னொரு டீம் வந்து உங்களுக்கு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ட்ரீம் லெவலில் அடுத்தடுத்து செய்யக்கூடிய பேக்கப் டீம். நீங்கள் இப்படி தான் டீமை வந்து மல்டிபிள் பண்ணி கொண்டு போகணும். ஒரு டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு, ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. ஸோ என்ன ஸ்கோர் வரும், இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று பிடிச்சி போனீங்கன்னா தான் அந்த காம்பினேஷன் அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் ஃபேண்டசி வந்து ஹிட் ஆகிடும். அதுதான் பர்டிகுலராக விஷயம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக்கப் டீம் அப்படின்னா இந்த ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பட் அது கிடையாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 3 மேட்ச்சு கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் பிரேக்கப்பும் அப்படி இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரிஞ்சு ப்ளே பண்ணுறவங்க மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா 3 மேட்ச்சு ரெஸ்ட்டாக இருங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முலான்பூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த முலான்பூரை பிச்சை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தானும் பஞ்சாப்பும். ஸோ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. அதிகமான மேட்சஸ் வந்து இந்த வெனியூவில் ப்ளே பண்ணதே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் உள்ள இன்னொரு பிச்சு தான், பட் அவ்வளோவா மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு இருக்காது இந்த பிச்சில். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த ஐபிஎல்காக மேபி அந்த பிச்சை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ மும்பை மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண பிச்சு வந்து 6வது பிச்சு போச்சு, நேற்று ப்ளே பண்ண பிச்சு 8வது பிச்சு, டோட்டலாக வந்து ஃபிக்ஸிங்காக ஆகி போச்சு. ஸோ இந்த பிச்சு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் சீசனில் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணாங்க, இந்த சீசனில் ஹை ஸ்கோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ போன மேட்ச் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு ஆல்மோஸ்ட் 23ல் போன ரொம்பவே ஒரு ஸ்லோ ட்ராக்கு, ஸ்பின்னருக்கு ஃபேவராக போன ட்ராக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த பஞ்சாப் வெர்சஸ் பிபிகேஎஸ் இந்த 2 டீம் ப்ளே பண்ணுற மேட்ச்சு ஆல்மோஸ்ட் லோ ஸ்கோராக தான் போயிருக்கு, 22ல் போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 22-12 ரெண்டுலேயுமே பார்த்து ரொம்ப லோவாக தான் போயிருக்கு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து அந்த டைமில் வந்து லாக்டவுன் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால துபாயில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வான்கடையில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பிச்சிலையுமே ஆல்மோஸ்ட் 120, 116, 140 இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் போயிருக்கு. இதை ஏன்னா பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான பிச்சு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த முலான்பூர் பிச்சில். மேபி லாஸ்ட்டாக ப்ளே பண்ண சேம் பிச்சு வருமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு பிச்சு அதே மாதிரி இந்த ஐபிஎலுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஃபிக்ஸிங் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொண்டு போகிறாங்க மேட்ச்சை அப்படின்னாக்கா நம்ம சேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்பர்ஸ் படி உங்களுக்கு சேட்ஸ் படி பார்த்திங்கன்னா பக்காவாக டீம் வந்து செட் ஆகும். பட் ஏதாவது ஆன் டைமில் குளறுபடி ஆச்சுன்னா ட்ரபிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுற நீங்கள் 2 சைடுமே சேஃபாக மேக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் விஷயத்தை சொல்லிக்கிறேன். பர்டிகுலராக இந்த பிச்சில் தான் ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவுக்கு 5 for விக்கெட் எடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா. நோட் பண்ணிங்க, பர்டிகுலராக வந்து 5 விக்கெட் அதிகமாக எடுத்தது இந்த டீமில் தான்.
ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலான்பூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச் தான் கொடுத்துருக்காங்க ட்ரீம் 11ல். ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 மேட்ச் ப்ளே பண்ணதில் 3 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 3 மேட்ச் பேட்டிங் செகண்டு. ஸோ இந்த நம்பர் டோட்டலாக வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, 50-50 ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போது டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமோட பவுலர்ஸை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அட்டாக் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த 160, 170 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் கொண்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பேட்டர்ஸ் வந்து மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் மேட்சை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சில் பிபிகேஎஸ் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மேட்ச் அப்பரில் தான் இருக்காங்க பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறவங்களுக்கு, லாஸ்ட் மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மேட்ச் லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ 5 விக்கெட் எடுத்தும் மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஸோ அதே பாருங்கள், அதே கேப்டனை அடுத்த மேட்ச்சை வந்து லூஸ் பண்ணிட்டார். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்சும் லூஸ் பண்ணிட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே தான் இருக்குது உங்களுக்கான ஹிண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கண்டினியூவாக வின் பண்ணிட்டு இருந்தவர் லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணிட்டார். லூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகி ஒரு கேமாக கூட அவர் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்க. இது ஏன் சொல்கிறேன் உங்களுக்குன்னா, ஒரு வேளை இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உல்ட்டா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டினியூவாக நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருக்கேன். நான் ஃபேவரட் டீம் தான் இதுவரையும் வின்னிங்ஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 மேட்ச்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக அந்த விஷயத்தை அந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக வெனியில் பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 205 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விக்கெட் 9 விக்கெட் ஃபாஸ்ட் கிடச்சிருக்கு. பிபிகேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 142 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் ஜிடி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 142 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்கோரு பஞ்சாப். ஸோ அதே ஸ்கோர் பாருங்கள் அந்த இடத்துல ஜிடி வந்து க்ளோஸாக லாஸ்ட் ஓவர் வரையும் மேட்ச் போயிருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ பர்டிகுலராக நோட் பண்ணிங்க. ஃபாஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் 7 விக்கெட்டு, ஸ்பின்னு 7 விக்கெட், ஈக்குவலாக விக்கெட் கிடச்சிருக்கு. 2 டீம்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10+7 17 விக்கெட் எடுத்திருக்கு. இந்த நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சஷாந்த் சிங், பிரபு சிம்ரன் சிங், அசமத்துல்லா உமர் சாய், அர்ச் பிரார், மேக்ஸ்வெல், நகில் வதேரா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹெச் பிரார் வந்து மிடில் வரக்கூடிய மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சான்சஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் மேபி ஆன் டைமில் வந்தால் என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு அப்டேட்டு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். அடுத்து மார்கோ ஜென்சனு, நூறு அகமது சொல்லவே வேண்டாம், கலீல் அகமது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 டீமோட பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தா மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸு, நெகில் வதேரா, பிரபு சிம்ரன் சிங், ராகுல் திரிபாதி, கெய்க்வாடு, டெவான் கான்வே, ஹர்தீப் சிங், யுவந்திர சகல். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பாருங்கள், இந்த ஐபிஎல்லில் வந்து நல்லா விளாண்ட பிளேயர்ஸ்லாம் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ்லாம் அப்பில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ சோனிஸ்லாம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் மீடியம் பேஸ் போட்டால் டபுள் ஆப்ஷன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா டோட்டலாக ஃபேண்டஸியை மாற்றி விட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் பர்டிகுலர் அந்த விஷயத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே. ஸோ பிரபு சிம்ரன் சிங் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஃபேண்டஸி கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 2 பேட்டர்னில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு போலிங் பேட்டர்னும் கொடுக்குறேன். அதுதான் நமக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மைண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாட்ஸ் படி எந்த டீம் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின்னு அப்படின்னு கூட எடுத்துங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மேட்ச் எடுத்துகிட்டு போவோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஹிட் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு. ஸோ 2 டீமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கிறதுனால எந்த டீம் பவுலிங் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 160 ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் உங்களுக்கு இந்த டீம் கொடுக்குறேன். ஸோ பிரபு சிம்ரன் சிங் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஷுவராக நீங்கள் டபுள் ஆப்ஷன் பிக் தான். ஸோ ஆவரேஜ் அவர்கிட்டேருந்து வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25 ரன் ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்ச்சு வின் பண்ணுறாங்க பிபிகேஎஸ் அப்படின்னா ஒரு கேப்டன் ரிஸ்கியாக போகிறவங்க கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனுக்கு கிளிக் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் எல்லாருமே போவாங்க. பட் ஸ்ரேயாஸ் ஐயரை விட நீங்கள் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னா பிரபு சிம்ரன் சிங் இந்த இடத்துல வந்து ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ 2 டீம்லையுமே எடுங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் எடுங்க. கண்டிப்பாக அவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அக்ரெசிவ் போக மாட்டார். பிச்சை அடாப்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு பிரபு சிம்ரன் சிங்கிட்ட த்ரெட் இருக்குது. 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதையும் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஜய் சங்கர்ட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டில் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது.
அக்ரஸிவ் போக மாட்டார், கொஞ்சம் இனிஷியலாக கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 டீமே லூசிங்லேருந்து வரதுனால அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா டவுட் தான். ஸோ இந்த டவுனில் வரும்போது நீங்கள் எங்கே எடுக்கலாம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்னால், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மேபி அந்த ஒரு கேட்ச்சு இல்லை ஒரு ஓவர் பவுல் பண்ணி அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் கூட சில பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். பேட்டிங்கில் ஏதாவது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா ஃபேண்டசி வின்னாக சான்சஸ் இருக்குது. ஹைலி ரிஸ்க் தான், பட் கேப்டன் வீசி போவானா ஒரு பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இது வரையும் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த ஆங்கிளில் யோசிச்சோம்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஷூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நகில் வதேரா 2 டீம்லையுமே எடுங்க, நல்ல ஒரு பிக்கு. நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், நல்ல ஒரு லெஸ் பிக்காக இருந்தார். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் வைஸும் ஹையாக தான் இருப்பார். ஸோ அதனால் நம்ம பேட்டர்னை மாற்றுறோம். ஸோ எல்லாமே கேப்டன் விசி வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் போவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகில் வதேராவுக்கு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ எங்கே ஒர்க் அவுட் 2 ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. பஞ்சாப் வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் வந்து கேப்டன் அப்படின்லாம் வீசி கொடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 165 ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த மேட்ச் சேசிங் ஆகுதுன்னா கேப்டன் வந்து பேட்டிங் செக்ஷனில் உட்கார சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் லெஸ்ஸாக போகுது அப்படின்னாக்கா கேப்டன் வந்து விசி பக்கம் பவுலர் சைடு போயிட்டு விசி வந்து இங்கே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் ரொட்டேட்டிங் ஆப்ஷன். ஸோ கேப்டன் வந்து நகில் வதேரா ப்ளஸ் ஒரு பவுலர், அதாவது ஹர்தீப் சிங்கோ ஃபெர்கூசனோ ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே திருப்புறது தான் ரிவர்ட் பண்ணி வைக்கிறது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மெயினாக. ஸோ த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல 14 தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ 14 வந்து இவர் பேட்டிங் வரும்போது வருவாரா வந்தாலும் பார்த்து ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் ஹிட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் பிளேயரு. ஸோ கேப்டன் விசியில் வந்து ரொம்ப லோ பிக் பிளேயர், அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி வின் ஆகிட்டார். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான் T20யில். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்லோவாக இருக்கும்போது கொடுப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு ப்ளஸ் ரிஸ்க்கு டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் சென்னையில் அதிகமாக இருக்கனால இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க, சென்னை லூஸ் பண்ணுறாங்க, பஞ்சாப் வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மேக்ஸ்வெல் கொடுங்க. ஆனால் மேக்ஸ்வெலுக்கு அட்லீஸ்ட் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நான் சொன்ன கான்செப்ட்டு நடக்க சான்சஸ் இருக்குது, நடந்தாலும் நடக்கும். ஸோ எதுவுமே ஃபேண்டசியில் வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆயிருக்காரு, அஸ்வின்ட்டு அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பென்சிவாக போன பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு, பெருசாக ஏர்லியாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ்வெல் வந்து நல்ல ஒரு 50-50 ஆப்ஷனில் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வின்னிங் டீம் ஆகுது அப்படின்னா பஞ்சாப் வின் ஆகுதுன்னா அந்த டீமில் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக வின் ஆவார், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துங்க. செசான் சிங் வரையும் பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த இந்த மேட்ச்சில் வந்து செசான் சிங் வந்து ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எடுக்கிறவங்க அதிகமாக டீம் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள், கம்மியாக டீம் போடுறவங்க செசான் சிங்கை ட்ராப் பண்ணுங்கள், இல்லைனா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். செசான் சிங்கு ப்ளஸ்ஸு நகில் வதேரா வந்து அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி மாற்றினீங்கன்னா, இல்லைன்னா பிரபு சிங்கரன் சிங்கை ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த டீமில் செசான் சிங்கை உள்ளே கொண்டு வாங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் கலீல் ஆகும்போது வேறு லெவலில் பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட த்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 100 வந்து பர்ஃபெக்டாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த இடத்துல செசான் சிங்கை உங்களுக்கு ஆப்ஷனாகவே கொடுக்குறேன். செசான் செஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா மேபி பவுல் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. டோட்டலாக சிஎஸ்கே வந்து ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க, ஃபேண்டசி ஒன் சைடாக போகுதுன்னா இவர் 11ல் இருக்கிறாரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ரொம்ப லோ பாயிண்டில் உள்ள இன்னாவாக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் போரான பர்ஃபார்மன்ஸாக பெருசாக ஒன்றும் அந்த ஐபிஎல்லில் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஹெட் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். கன்ஃபார்ம் பிக்கில் வந்து உள்ள இன்னாவ வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக போகிறாரு, அவர் இருக்க ஹைட்டுக்கு கரெக்டாக நல்லா பேட்டோட ஆர்க்கில் வர்றதுனால அடிச்சிடுறாங்க, ஸ்கோர் வந்துடுது. ஸோ 1 விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டசி அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட் பண்ணி கூட பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் மெயினாக விஷயம் இருக்குது. ஸோ இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இன்றைக்கி ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 3 பவுலர்கிட்ட தான் விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, பவுலிங் டீம் வின்னு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போகும்போது இந்த 3 பவுலருமே நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா ஆப்டாக உங்களுக்கு சூட் ஆகும். இந்த 3 பவுலருக்குள்ளே கேப்டன் விசி மாற்றி நீங்கள் எங்கேனாலும் வைக்கலாம். ஸோ இனிஷியலாக விக்கெட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஹர்தீப் சிங் வருவார், ஃபெர்கூசன் டெத்தில் வருதுன்னா ஃபெர்கூசன் வருவார். ஸோ அந்த 12 ஓவருக்கு அப்புறம் விக்கெட்டு அதிகமாக எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மிடில் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல யுவேந்திர சகால் எடுப்பார். ஸோ யுவேந்திர சகால் கேப்டன் விசி வரணும் அப்படின்னாக்கா அவருக்கு ஒரே ஓவரில் மல்டிபிள் விக்கெட் கிடைச்சா தான் ஃபேண்டசியில் வருவார். ஸோ பெருசாக ஒன்றும் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் தான். பட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச்சில் 19 விக்கெட் கொடுத்துருக்காரு. பட் பயங்கரமாக வீரவசனம் வேறு பேசியிருக்காரு. ஸோ மஹிபாய்க்கு எதிராக நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து போர் தொடுக்க தயாராக இருக்கோம்,
அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாக்குதலை தொடர்றதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஸ்போர்ட்ஸில், அதை நம்ம மிஸ்டேக்காக சொல்ல முடியாது. பட் இந்த மேட்ச் வந்து ஒன் சைடாக பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா யுவேந்திர சகால், ஃபெர்குசன், ஹர்தீப் சிங், ஸோ 3 பிளேயருமே வந்து நீங்கள் ஒன் சைடாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நியூட்ரலாக போகிறவங்க ஃபெர்குசனை விட யுவேந்திர சகாலை வேணால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்க. பட் கேப்டன் விசி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தா பவுலிங் ஆப்ஷனில் ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு, லாக்கி ஃபெர்குசன் செகண்டு, யுவேந்திர சகால் தேர்ட் ஆப்ஷனாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல ஆர்யா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி ஸ்லைட்லி டவுன் கீழே வராரு அப்படின்னா அந்த ஃபேண்டஸில் ஒரு 20 ரன் 22 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீமில் மேக் பண்ணிங்க. வைசாக் விஜயகுமார் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். சேஃபாக போகிறவங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் வின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரபுசிங் சிங் 1, ஸ்ரேயஸ் ஐயர் 2, நகில் வதேரா 3, 4வது பிளேயராக ஹர்தீப் சிங், ஃபெர்குசன், யுவேந்திர சகால் கொடுத்துருக்கேன். ஸோ யுவேந்திர சகால் மட்டும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருக்குது, ஆன் டைமில் டேர்ன் கிடைக்கும் அப்படின்னு பிச்சு ரிப்போர்ட் வந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் விசி டபுள் ரிஸ்க் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே நகில் வதேரா எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பவுலிங் செக்ஷனில் இவர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா அவரும் டெவான் கான்வே தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி ஏதாவது குழப்பம் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆன் டைமில் தான் தெரியும். ஸோ உங்கள் பேரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேர் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பயங்கர விமர்சனத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க உள்ள, இந்த மேட்ச் வின் பண்ண தான் பார்ப்பாங்க, இல்லை வேறு மாதிரி எதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் புரியலை நமக்கு. பட் நம்ம பிச்சு பேஸ் தான் போகிறோம். ஸோ ஆன் டைமில் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரச்சினை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சேஃபான பிக்கு தான், நல்ல பிளேயர் தான். பட் கண்டினியூவாக வந்து ஒரு பெருசாக நம்ம வந்து அவர் கரெக்டாக அவர் எங்கே ட்ராப் பண்ணணுங்கிற சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சில் பிச் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ ஆப்போசிட்டில் யார் போல் பண்ணுவா? கண்டிப்பாக இனிஷியலாக வந்து ஹர்தீப் சிங் தான் உள்ளே வருவார். ஒருவேளை வந்து மீடியம் பேஸு வைசாக் விஜயகுமார் உள்ளே கொண்டு வந்தால் அங்கேயும் சகலாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பவுலர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா 11ல் இருக்காங்க. ஸோ ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பட் என்னோடய ஆப்ஷன் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மட்டும் ரச்சின் ரவீந்திரா எடுங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உள்ள ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. கண்டினியூவாக ஒரு 2 மேட்ச் ஃப்ளாப் தான், ஒன்றும் பெருசாக நம்பர்ஸில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. பட் ஹோம் மேட்சஸில் அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அவே மேட்சஸில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபேவராக போயிருக்கோம். ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங்னா எடுத்துங்க. ஆல்மோஸ்ட் லோ ஸ்கோராக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஃபேண்டசி இன்னும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல நம்பர்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல ரீசெண்டாக போகிறதா இருக்கார். டெவான் கான்வே மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ் பாருங்கள், ஒரு 93 வச்சுருக்காரு 23ல். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பரு. ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் 2 பிளேயர் இல்லை 3 பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். அது எப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெவான் கான்வே ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்டில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 92 வச்சிருக்காரு. ஸோ ஹர்தீப் சிங் கிட்ட பேட்டில் இருக்குது, மார்கோ ஜென்ஸ்கிட்ட பேட்டில் இருக்குது. இந்த பேட்டில் வந்து பெருசாக இவருக்கு எஃபெக்ட் ஆகாது. பவர் பிளேயில் வந்து மிஸ் அவுட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் விசியாக எங்கே ட்ரை பண்ணலாம் டெவான் கான்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அந்த டீம் வந்து லோ ஸ்கோர் தான் போகும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற லோ ஸ்கோர் போகும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க அந்த டீமோட கேப்டன் பவுலர்ஸ் வந்து கேப்டனில் வருவாங்க. விசி வந்து டாப் 3ல் எனி ஒன் பேட்டர் வருவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது டெவான் கான்வே உள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹர்தீப் சிங் பேட்டில் வந்து இனிஷியலாக அதாவது சிஎஸ்கே வின் பண்ணணுன்னா ஃபேண்டசி அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, வெளில போக சான்சஸ் இருக்குது. ஸோ கெய்க்வாடு மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் பிக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கார், ஒன்றும் பெருசாக அமையலை அவருக்கு ஸோ இந்த சீசன். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிளிக்கு, அடுத்து ஃப்ளாப்பு, அடுத்து கிளிக்கு, அடுத்து ஃப்ளாப்பு. அப்போ இந்த மேட்ச்சு ஹிட்டு. எவ்வளோ சிம்பிளாக கொடுக்குற பாருங்கள். ஸோ இதுதான். பட் கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கேம் ஆட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடை வந்து 2 மேட்ச்லையுமே நீங்கள் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 34 வச்சிருக்காரு, ஒரு நல்ல ஆவரேஜ் தான் T20 ரெக்கார்ட்ஸில். ஷூராக நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ விசியாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெவான் கான்வே என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி. ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் சில கேட்சஸ் எடுத்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 70 பாயிண்ட் வர்றாரு அப்படின்னா அடுத்து ஒரு 72 பாயிண்ட் இந்த க்ளோஸில் வரும்போது உங்களுக்கு அந்த டீம் பேக்கப் டீம் சொன்ன விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி மாற்றி கூட பேட்டிங் செக்ஷனில் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ விஜய் சங்கரை பொறுத்தவரை இந்த மேட்ச் ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப்பு, அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். பட் டவுன் இங்கே தான் வருவார் அப்படின்னு பார்த்தா வரமாட்டார். ஸோ இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃப்ரீ லைசன்ஸு மேட்ச் எப்படியும் போகுது. ஸோ ஒரு அடிச்சிடுவோம் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸில் அடிச்சிட்டாரு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் ஒரு விஷயம் இருக்குது, ட்ராக் அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு போகலாம். பட் அதிகமாக ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீம் 2 டீம்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திர ஜடேஜா ஸோ அகேன்ஸ்ட்டு சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எதிராக தான் 5 for விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணி வச்சுருந்தேன், 5 for விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா
ஸ்கோரும் அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு. அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக மாற்றி யோசிக்கிற மாதிரி தான். சிம்பிளாக யோசிக்கணும் அப்படின்னாக்கா, ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் 100 அகமதே எடுக்கிறார் விக்கெட்டு. அப்போ இனி பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா பர்சன்டேஜ் பாருங்கள். பர்சன்டேஜ் பார்த்துட்டு இவருக்கு கூட ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜா மஸ்ட்டாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் வைஸு 100 அகமதோட கொஞ்சம் லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன் டைமில் என்னென்னு செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கிட்ட பேட்டில் இருக்குது, மேக்ஸ்வெல்ட்ட பேட்டில் இருக்குது. ஸோ ஹெட்டுகேட்டை பொறுத்தவரை 26 வச்சிருக்காரு. விக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 விக்கெட் வச்சிருக்காரு. எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் ஃபேண்டசியில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பவுலிங் டீம் வின்னு அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ ஸ்பின்னர் தான் நிறைய ஸ்டெம்ப் ஹிட்டு கேட்ச் அந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 பாயிண்ட் வந்துடும். அப்போது டோட்டலாக ஒன் சைடாக போகுது அப்படின்னா அந்த டீமில் பாயிண்ட்ஸ் எடுத்து உள்ளே வந்துட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எம்எஸ் தோனி உள்ளே வந்துடுவார் ஃபேண்டசியில், கீப்பிங் செக்ஷனில். ஸோ ரெண்டாவது கொஞ்சம் மாற்றி இப்படி யோசிப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பவுல் பண்ணுறாங்க, பஞ்சாப் பவுல் பண்ணுறாங்க, டோட்டலாக டீம் வந்து லூஸ் பண்ணுறாங்க, அவுட் ஆகிடுறாங்க. இயர்லியாகவே பவர் பிளேயில் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அவுட் ஆகி இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதுன்னா இவர் மட்டும் ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி வின் ஆயிடுவார். ஸோ அப்போ நீங்கள் எம்எஸ் தோனியை வந்து போத் இன்னிங்ஸுமே எடுத்தாகணும். அதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபேண்டசி. ஸோ அதனால் ஹெட்டுகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸு ஹிட்டர் அதெல்லாம் விட்டுருங்க. பட்டு இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கேம்னு ஒன்று இருக்குது, விமர்சனங்கள் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நான் சொல்கிறது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்னை பவுல் பண்ணுறாங்கன்னா பிபிகேஎஸ் வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா 10 விக்கெட்டு. ஸோ 10 விக்கெட்டில் கண்டிப்பாக ஒரு 2 கேட்சு 2 ஸ்டெம்ப் ஹிட்டு அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 40+ வந்துடும். அப்போ ஃபேண்டசி இன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதுன்னா சாலிடாக ஒரு 30+ ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னு. ஸோ போத் இன்னிங்ஸ் எம்எஸ் தோனி உள்ளே வந்துடுறாரு. த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல யுவேந்திர சகால்கிட்ட த்ரெட் இருக்குது, மார்கோ ஜான்சன்கிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ அதை தாண்டி யுவேந்திர சகால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு மெயின் ரீசனே எம்எஸ் தோனி தான். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வின். ஸோ இவரால் சில சர்ச்சைகள்லாம் சொல்கிறாங்க, பட் நல்ல பிளேயரு. பட் இங்கே டீமாக வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வரல அப்படிங்கும்போது இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவரோட ரோலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு, நல்லா கண்டெயின் பண்ணுறாரு. விக்கெட் எடுக்கிறத விட ஒரு பவுலருக்கு வந்து 4 ஓவர் கண்டெயின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளே பண்ண மேட்சஸில் வந்து ஹெட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர்னு பேட்டிங் பெருசாக கிடையாது, பட் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரேடியாக ஒன் சைடாக போகிறீங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அஸ்வின் ஜடேஜா இந்த 2 பேரில் ஏதாவது ஒரு பிளேயரை ஸ்லைட்லி ட்ரா பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வாங்க, சில மேட்சஸ் வந்து ஹிட்டாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 100 அகமது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொடுத்துருந்தோம், பர்ஃபெக்டாக அந்த 4 விக்கெட் கிடச்சிது, ஃபேண்டசி இன்னானார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன் பவுலிங் செக்ஷனில் இந்த மேட்ச்சில் 100 அகமது தான் கேப்டன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 100 அகமது பார்த்தீங்கன்னா வெனியூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட் விக்கெட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த 2 விக்கெட்டை இன்றைக்கி 4ஆக கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பிச்சு கண்டிப்பாக முலான்பூர் பிச்சு வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ரொம்ப ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அந்த பேட்டர்ன்லாம் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் ஆன் டைமில் நீங்கள் பிச்சு ரிப்போர்ட்டை ஒன்ஸு கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. பட் என்னோட ஆப்ஷன் பவுலிங் செக்ஷனில் சிஎஸ்கே வின் அப்படின்னு போகும்போது 100 அகமது கேப்டன் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி. ஸோ நல்ல பவுலர் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து கொஞ்சம் போர் ஆகிட்டார். ஸோ நானே கொடுத்துருந்தேன், பட்டு சொதப்பல் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ உள்ளே வந்தார் அப்படின்னாக்கா ஹெட்டுகேட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க சிஎஸ்கே, மேட்ச் ஒன் சைடாக போகிறீங்க, சிஎஸ்கே வின்னு அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது பவுலர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் ஷூராக எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரா பண்ணிவிட்டு போங்க, பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ டிசி ஏன் விட்டோம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா அந்த நியூ பாலில் ஸ்விங்கு டேர்ன் நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் நல்லா கண்டெயின் பண்ணி தான் பவுல் போடுறாரு. ஸோ அவரோட நம்பர்ஸ்லாம் பாருங்கள், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா 100 அகமது, கலீல் அகமது இந்த 2 அகமதையுமே வந்து நீங்கள் ஒரு கேப்டன் வீசி பவுலர்ஸ் பக்கமே வச்சு பாருங்கள். டோட்டலாக மேட்ச் ஒன் சைடாக போயிடும், அதாவது சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படிங்கிற பேட்டர்ன் யோசிக்கும்போது கலீல் வெர்சஸ் 100 அகமது கேப்டன் விசி, அடுத்து கலீல் வெர்சஸ் டவான் கான்வே, 100 அகமது வெர்சஸ் டவான் கான்வே, 100 அகமது வெர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், செட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்ஸ் வெனியூவில் வந்து இந்த 3 பிளேயருமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 14 எடுத்திருக்காரு, அவரும் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ டெத்தில் கிடச்சாதான் விக்கெட் வந்து
அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மத்தீஷா பத்ரானாவை. ஸோ அங்கே அவர் மேபி அந்த ஸ்லைட்லி அந்த 9th விக்கெட்டு 10th விக்கெட் எடுத்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட பேட்டர்னு. சிவம் டுபேயை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோடய ப்ரெடிக்ஷனில் ஃப்ளாப் தான். பட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஓன் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். ஸ்டோனிஸ் ப்ளஸ் ஹர்தீப் சிங்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவரை. பட் என்னோடய சாய்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு 6-4 தான் அடிக்கணும் கிரவுண்ட்லனா இந்த பிச்சுக்கு இவர் அன்ஃபிட்டு ஃப்ளாப்பு. ஸோ ட்ரிபாதி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரிபாதி மேபி இந்த மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே இயர்லியாக ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்கன்னா ட்ரிபாதி இந்த மாதிரியான பிச்சில் விளாடுவாங்க. ஸோ நிறைய மேட்ச்சில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ சில பிச்சஸில் சில பிளேயர் விளையாடுவாங்க. ஸோ ஆயுஷ் போதோனி, தீபக் கூடா, ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண எஸ்ஆர்ஹெச்சில் ப்ளே பண்ணார் பாருங்க இவர் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா சிங்கிள்ஸு டபுள்ஸ் அந்த மாதிரி போவாங்க. லூஸ் பால் கிடச்சேன்னா 4 போவாங்க. அப்போ ஃபேண்டசி வந்து ரொம்பவே பிக்கும் கம்மியாக இருக்கும், ஃபேண்டசி இன்னாயிருவாங்க. ஸோ சிஎஸ்கே மேட்சை பொறுத்தவரைக்கும் பேட்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் பேட்டிங் செக்ஷனில் நம்ம லெஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னா விஜய் சங்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபாதி. ஸோ விஜய் சங்கரை விட ட்ரிபாதி வந்து இந்த மேட்ச் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்க சான்சஸ். சிஎஸ்கே மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிபாதி வந்து கண்டிப்பாக உள்ள ஃபேண்டசியில் இன்னாகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேட்டிங் செக்ஷனில். ஸோ டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹெட்வேர்ட்ஸில் வந்து மார்கஸ் ஸ்டோனிஸு, வதேரா இந்த பிளேஸ் எல்லாமே நல்ல ஒரு பிக்காக இருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெனியூவில் பார்த்தீங்கன்னா நகில் வதேரா, மேக்ஸ்வெல், ஃபெர்குசன், நூர் அகமது, கலீல் அகமது. ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் சென்னை பவுலர் வந்து பக்காவாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் டீமு ஷியோர் ஷாட் வின்னு, ஒன் சைடாக கேம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, லோ ஸ்கோர் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். பட் பிச்சு ரிப்போர்ட்டுங்கிறத ஆன் டைமில் கன்சிடர் பண்ணிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டெமோ டீமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரெகுலர் டெமோ. ஸோ புரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன் தெளிவாகவே, நல்லா பாருங்கள். இதுதான் ரெகுலர் டெமோ. ஸோ எல்லாருமே எடுக்க பிளேயர் தான், எல்லாருமே ஹை பீக் பிளேயர் தான் அந்த இடத்துல. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ்ஸே உள்ளே காமிக்கலை. இப்படி தான் எடுத்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைடாஜா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல சிஎஸ்கே வின் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் போகலாம், இல்லைனா மாற்றிக்கலாம். அடிஷ்னல் லெஸ்ஸு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேட்டிங் செக்ஷனில் தான் மாற்றணும். ஸ்ரேயஸ் ஐயர், பிரபுசிங்கரன் சிங்கு, நகில் வதேரா கொண்டு வந்திருக்கேன். ஆப்போசிட்டில் இன்னொரு செசான் சிங்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சில பிளேயரை ஆல்ட்ரு பண்ணிக்கணும். கேப்டன் வைஸ்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கு, நூர் அகமது. இப்படி கொஞ்சம் ஒரு மாடல் காமிச்சிருக்கேன். அதாவது பவுலிங் பேஸில் போகுதுன்னா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். நேற்று கூட ஒரு டீம் வந்து ஷோ பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் பேட்டிங் பேஸில் போகுது, நல்லா ஹை ஸ்கோரு, இதெல்லாம் எதுவுமே நடக்காது, வேறு மாதிரி இருக்கும், பேட்டிங் ட்ராக் தான். லாஸ்ட் மேட்ச் மாதிரி அவங்க 200 ரன் அடிப்பாங்க, இவங்களும் 200 ரன் அடிச்சு க்ளோஸாக போவாங்க அப்படின்னா இந்த கேப்டன் விசிட்டுக்கு அப்படி இங்கே வச்சலாம். ஸ்ரேயஸ் ஐயர் எக்ஸஸ் கைக்வாட் வைக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயர் டெவான் கான்வே வைக்கலாம். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க கான்வே வெர்சஸ் நகில் வதேரா ட்ரை பண்ணலாம், இல்லை பவுலிங் செக்ஷனில் விசி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பவுலிங் பேஸில் போனால் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா வருவாங்க, பேட்டிங் பேஸில் போனால் பவுலர்ஸ் இங்கே ஒரு பவுலர் கம்மி பண்ணிவிட்டு பேட்டர்ஸை எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா பிபிகே சைடு போயிருங்க. பஞ்சாப் வந்து மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஹர்தீப் சிங் கேப்டனு, விசி வந்து நகில் வதேரா கொடுத்துருக்கேன். இங்கேயும் பாருங்கள் நம்ம கை அங்கே தான் போகுது, ரொம்ப லோ பிக்கு தான் போயிருக்கேன் கேப்டனு. ஸோ எல்லாமே ஹை பிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தேன் 40க்கு மேலே இருக்கார் ஸ்ரேயஸ் ஐயர். ஃப்ளாப் ஆனால் என்ன ஆகும் ஃபேண்டசி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் லோ பிக்கு நகில் வதேராட்டா போகலாம். ஸோ அதுக்காக ஸ்ரேயஸ் ஐயரும் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பிரபுசிங்கரன்ஸ் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். விசி ரிஸ்க் தான், ஒர்க் அவுட் ஆனால் நல்ல ரேங்க் வரும். ஸோ 2 பிளேயருமே கீப்பரை வந்து இன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து பிபிகேஎஸ் வின்னு கான்செப்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக சடேஜா உள்ள எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. மேக்ஸ்வெல் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க்காக போகணும், ஒன் சைடாக போகிறீங்க அப்படின்னா கலீல் கூட ஸ்லைட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல யுவேந்திர சகாலை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் அந்த டீமோட ஆப்ஷன். யுவேந்திர சகால் அப்படி இல்லைனா எம்எஸ்டி. ஸோ நீங்கள் ரிஸ்க் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன். நான் என்ன ஆகும்போது டெவான் கான்வே. ஸோ டெவான் கான்வே விசி வந்து நீங்கள் கைக்வாட் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆப்போசிட் சைடு ரொம்ப ஃபைட்டிங் கொடுப்பாரு, மேட்ச் க்ளோஸாக லாஸ்ட்டாக போய் தான் வின்னர் அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் மேட்ச்னா ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரை பண்ணலாம் விசியா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோனிஸ் இடத்துல நீங்கள் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பிளேயர் வேணும்னா கீழே வந்து பவுலர் வந்து ஹர்தீப் சிங் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதை தாண்டி ஏதாவது இம்பாக்டாக நல்ல பிளேயர் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் பிளேயர்னு காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். நம்ம 2 டெமோ வீடியோ இதில் டிஸ்கஸ் பண்ணாத பிளேயர்ஸ்னு பார்த்தா இந்த பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நம்ம கிட்டேயே போகல,
சிவம் டூபே கிட்டே போல் 2 பிளேயருமே ஹை பிக் பிளேயர் தான். ஸோ நம்ம 2 பேருமே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சில டீமில் வந்து இந்த 2 பிளேயரை நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் விருப்பப்பட்டால் ட்ரை பண்ணலாம் சிஎஸ்கே எண்டில். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செசான் சிங்கு, விஜய் சங்கர். ஸோ இங்கே மேக்ஸ்வெல் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா உள்ளே எடுக்க சொல்லியிருப்பேன். அடுத்து அஸ்வின் பாருங்கள், ஷேயான் ஷெட்ஜி. ஸோ இந்த பிளேயர் ஒருவேளை அஸ்வின் வந்து ஃபயர் ஆகிட்டார். நேற்று கர்னால் பாண்டியா வந்துட்டார், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கர்னால் பாண்டியா நான் கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் கவனிச்சிங்க எடுத்தீங்கன்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் தான் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க டெலகிராமில். ஸோ அஸ்வின் அந்த மாதிரி கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறவங்க அஸ்வின் ட்ரை பண்ணலாம். யுவேந்திர சகால் இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூவாக ஃப்ளாப் ஆனாலும் இந்த மேட்ச்சில் நம்ம இங்கே தான் கொடுத்துருக்கோம், சஜஷனில் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம். மேபி விஜயகுமார் உள்ளே வராரு, ட்ராக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா அந்த 3 விக்கெட்டை இவர் தட்டிட்டு போகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல, பட் இந்த டீம் வைஸ் ஒரு 2 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவே மேட்சஸில் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேர் தான் முகேஷ் சௌத்ரி. ஸோ அந்த பேட்டர்னில் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை இதுதான் அனலைஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சுக்கு சிம்பிளாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றேன், விருப்பப்படுறவங்க பார்த்துங்க. கேகேஆர் மேட்ச் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான பிளேயர்ஸ்லாம் சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. மேட்ச்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த டீம் கேகேஆர் ஃபேவராக தான் போகும். லக்னோ வந்து மேட்ச் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஸ்டாட்ஸை பார்த்துட்டேன். பட் வீடியோ மேக் பண்ண தான் டைம் இல்லை. டைம்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு 4 hours 6 hours ஆகும் டைமு. ஸோ அதனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்டேட் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 டீமோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாட்ஸ் படி போச்சுன்னா கேகேஆர் வின் பண்ணோம். கேகேஆர் நீங்கள் மஸ்ட்டாக கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல் ட்ரை பண்ணலாம். நல்ல பிளேயர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரசலு, ரகுவன்ஷி, ரிங்கு சிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலரில் வந்து நான் அதிகமாக எடுத்துங்க வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, அர்ஷத் ராணா. ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வீசி மாற்றி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒன் சைடாக போக சான்சஸ் இருக்குது. பட் டே கேம் தான், அதனால் கொஞ்சம் க்ளோஸாக ஓரளவுக்கு ஸ்கோர் வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்துங்க. ஸோ ஃப்ளாப்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் சைடு வந்து வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன் ஒரு ஆவரேஜ் தான். ஸ்பென்சர் ஜான்சன் ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிங்க. இந்த 3 பிளேயரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய பிளேயர்னால் கொஞ்சம் பிக் வைஸ் பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே எடுத்துக்கலாம், ரமன்தீப் எடுத்துக்கலாம். டிகாக்கு வந்து உள்ளே கொண்டு வரலாம். நம்ம 3 பிளேயருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. டிகாக்கு, ரமன்தீப் சிங், மனிஷ் பாண்டே 3 பிளேயர் நீங்கள் எடுத்துங்க. ஸோ இந்த சைடு லக்னோ சைடு வந்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஆவேஷ் கான் வந்து ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. சித்தார்த் மணி